காஞ்சிபுரம் பட்டு சேலைக்கு பேர் பெற்ற ஒரு புனிதமான ஊர். அங்கே ஒரு சேலை என்றால் அது ஒரு அலங்காரம் மட்டும் இல்ல, ஒரு வரலாறு. ஒரு நாள் ஒரு அப்பா தனது மகளுக்காக ஒரு பட்டு சேலை வாங்கி வந்தார். அவரின் கைகளில் அன்பு இருந்தது, மனதில் மகிழ்ச்சி இருந்தது. இந்த சேலை ரொம்ப சாதாரணமா இருக்கு, எனக்கு பிடிக்கலப்பா. விடு பொண்ணு, இதுவும் உனக்கு அழகா இருக்கும். இந்த ஒரு சேலைக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா? முதலில் சின்ன பட்டுப்பூச்சி தன் உயிரையே கொடுத்து இந்த பட்டை தருகிறது. அதை எடுத்துக்கொண்டு நூலாக மாற்றுகிறார்கள். அதற்கு அழகான நிறம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நிறத்திலும் ஒரு உணர்வு இருக்கும். பகலும் இரவும் தெரியாமல் தன் முழு மனதோடு ஒவ்வொரு நூலையும் சேர்த்து அதை நெய்கிறார். வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கும். ஒரு சேலை மட்டும் இல்ல, அது பல உயிர்களின் உழைப்பு. அத மதிப்போம்.